ப்ரோக்ராம் போது இந்த கேஸ்டில் பண்ணுற போது அதில் ஒரு மியூசிக் வருது, அதாவது மியூசிக்கல் சட்டர். சினிமா பாட்டிலேயே மியூசிக் இது. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஹோட்டல் மாறவில்லை, தயிர் போண்ட லட்டு பூந்தியும் இட்லியும் சட்னியும் வடையும் தோசையும் ருச்சியும் மாறவில்லை, சைஸை குறைத்து விட்டான் பிரைஸை ஏற்றி விட்டான். ஐயோ ஐயோ சாம்பாரிலே ரசத்தை ஊத்துவான், உண்ணும் உணவில் கள்ளும் மணலையும் நிரப்புவான், வெறும் நீரை மோராய் மாற்றுவான், அளவை குலைத்து விட்டான் பிரைஸை ஏற்றி விட்டான். ஐயோ யோ ஐயோ யோ. சார், நீங்க இந்த கால ஹோட்டல் பத்தி தான் பாடிருக்கீங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு வந்திருக்கான், அதாவது ஒரு ஆள் வந்திருக்கான் மெட்ராஸுக்கு. அவன் சொல்றான், சார் சார் ஏன் வண்டியில் வாங்க சார், ஏன் வண்டியில் வாங்க சார். ஒருத்தவன் டாக்ஸிக்காரன், அவன் ஆட்டோக்காரன், சார் அது வேணும் சார், ஏன் வண்டியில் வாங்க சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னப்பா மெட்ராஸில் வந்து இறங்கியிருக்கேன் எக்மோரில், ஒவ்வொருத்தரும் ஏன் வண்டியில் வா ஏன் வண்டி வா அப்படி கூப்பிட்றான் இல்லையா அப்படின்னா. டாக்ஸியில் போகலான்னா அவன் சொல்கிறான், வேண்டாம் இந்த டாக்ஸி, வேண்டாம் இந்த டாக்ஸி, டிரைவர் கொடுக்கின்ற தொல்லையால் உயிரெல்லாம் போச்சு, வேண்டாம் இந்த டாக்ஸி. மாம்பலம் போகணும் வாயா என்றால் மயிலாப்பூருக்கு அழைப்பானே, சவாரி ஏதும் கிடைக்கலை என்றால் மாறி வைத்து அழுவானே, வேண்டாம் இந்த டாக்ஸி, வேண்டாம் இந்த டாக்ஸி. மேடு பள்ளத்தில் ஓட்டினம் முதுகின் எலும்பை முறிப்பானே, வேண்டாம் இந்த டாக்ஸி. டாக்ஸியை வேணாம் பாருங்க மக்கள். என்ன ராப்பா என்ன, எப்படி இந்த ஹியூமர், ஒரிஜினல் ஹியூமர் கிளப் சார் நீங்க. எனக்கு சிரிக்கணும்பா, வேற ஒண்ணும் இல்லை சார். உண்மையிலே ஆக்சுவலா நீங்க வந்து சிரிக்க வைக்கிற மாதிரி தான் சார் நிறைய விஷயம் சொல்றீங்க. பட் உங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியத்துல வந்து நான் ஆச்சரியத்துல இருக்கிறேன் தவிர வீட்டுக்கு போயிட்டு தான் சிரிக்க போறேன் பாருங்க. இப்போ வந்து உங்களை ஆச்சரியமா தான் நம்மளை ரசிச்சு. ஹரே கிருஷ்ணா. புறா இருக்கு, சாதாரணமா போது புறாக்கள் சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப பேர் இந்த டிவியில கூட நான் பாக்குறேன், இந்த பறவைகள் நிறைய பறவைகள் தெரியும். அதுல இந்த பருந்து ஒண்ணு, கருடன் ஒண்ணு, கழுகுன்னு ஒண்ணு, 3 இருக்கு. அதுல இப்ப என்ன சொல்றாங்க, ஜனங்களுக்கு ரொம்ப பேர் தெரியறது இல்லை. பருந்துங்கிறது நல்லா டார்க் பிரவுன் உடம்பு பூரா, அது பருந்து. கழுகு கருடன் இருக்கிறதுல இந்த கருடன் கழுத்து வெள்ளை, அது லைட் பிரவுன். இது 2 வித்தியாசம் எப்படின்னாக்க கத்தத்துல தெரியும். அன்றைக்கு இப்படிதான் இது கும்பாபிஷேகம் நடக்குது. ஒரு பருந்து உட்காந்து இருக்காங்க, ஜனங்கள்லாம் அனௌன்ஸ் பண்றான், இல்ல கருடன் வந்து உட்காந்து இருக்கார், அனுகிரகம் பண்றாரு அப்படின்னா. உங்க பேர் தெரியல, அது பண்ண பருந்து இது. ஏன்னா எனக்கு தெரியும் எது பருந்து எது கழுகுன்ட்டு சொல்றேன். அதுல வித்தியாசம் இருக்கு. அதுல பருந்து எப்படி கத்துவோம்னாக்க, பருந்து கருடன் இருக்கு, அது
இது கருடன், வித்தியாசம் தெரியும். ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை. சார் நீங்க சொன்ன அந்த பருந்தெல்லாம் நல்லா ஒரு சில புள்ளின்னு நினைச்சிருப்பேன். இப்பதான் தெரியுது பறந்துக்கு இப்படி ஒரு வாய்ஸ் இருக்குன்றதே நீங்க சொல்லிதான் சார் எனக்கு தெரியுது. அதே வந்து அது இந்த இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இந்த வாய்ஸ் கேட்டா அது வந்து குயிலா இருக்கு, ஆனா பறந்துக்கு இப்படி ஒரு வாய்ஸ் இருக்குன்னு பறந்துக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் சொன்னதே நீங்க ஒருத்தரா தான் சார் இருக்கீங்க. இன்னொன்னு சொல்றேன், முக்கியமா இந்த இதுல டிவியில தான் பாடுறாங்க நிறைய டிராமா சினிமாலாம், அங்க பிரச்சனை பண்றாங்க தெரியுமா? ஆமா, ஒரு உருள்றாங்களே, அது சாஸ்திரம் சொல்றேன்னா தர்ம சாஸ்திரம், அது சாஸ்திரமா தான் நான் பேசுறோம். அதுல இந்த ஸ்திரீகள் அங்க பிரச்சனை பண்ணக்கூடாது. ஓ அப்படியா சார்? ஆமா, சாஸ்திரம் இப்ப எல்லாம் போட்டு விட்டு இருக்காங்க பக்கத்துல போது. ஸ்திரீகள் பண்ணக்கூடாது, அதாவது ஸ்திரீகளுடைய மார்ப பூமியில படப்படாது. அது வயசான பிரார்த்தனை பண்ணிக்கோ, பண்ணாக்க அவளுக்கு வயசுக்கு பதில ஹஸ்பண்ட் பண்ணலாம், இல்ல சின்ன பொண்ணா இருந்தா சின்ன பொண்ணா பண்ணலாம். வயசாகி கொடுத்தா கொஞ்சம் பெண்கள்லாம் அங்க பிரச்சனை பண்ற மகாதோஷம், மகாபாவம். இதே சொல்றேனே, தர்மத்தெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் தர்மங்கள். இந்த ட்ரெயின் சொல்ற மறந்துபடுத்தினேன். இந்த ட்ரெயின்ல பழைய காலத்து இன்ஜின், அது இதுவே எலக்ட்ரிக் ட்ரெயின், அது இல்லை பழைய இது. அதை போட்டேன், இதெல்லாம் எனக்கு வேர்ச்சே வரல சார். அற்புதம் சார். எல்லாமே இப்ப நீங்க சொல்ற கான்செப்ட் எல்லாமே புது கான்செப்ட். இன்னைக்கு ட்ரெண்ட்ல கூட இது மாதிரிலாம் யாரும் யோசிக்கணும். மற்றவங்களை கேலி பண்றது, அவர் என்ன பண்ணாரு இது பண்ணாருன்னா வருதே தவிர, நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல இருந்து எடுத்து ஒரு விஷயம் சொல்றதெல்லாம் உண்மையிலே கிரேட் சார். அது ஒரு ஒரு விஷயம், அது வந்து டெடிக்கேட்டட். நீங்க சொன்ன மாதிரி இறைவனோட கருணை இருந்தாதான் அது இன்னைக்கு வந்து மக்களால ரசிக்க முடியுது. இப்ப இன்னைக்கு வந்து நான் கேட்கறேன்னா அதோட உங்களோட அந்த தாட்டு தான் சார் எனக்கு. சார் இப்போ வந்து கே பாலச்சந்திரன் சார் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராமாவே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு டிராமா மாதிரி தான் போடுவோம். அதாவது எப்படின்னாக்க அது ஒரு 7-8 பேர், நான் வந்து மெமிக்ரி தான், இன்னொருத்தர் வந்து அவர் வந்து டைலாக்ஸ் எல்லாம் பேசுவார் சினிமா மாதிரியே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐட்டம், பட் எல்லாம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பண்ணுவாங்க மெமிக்ரி. பட் சபால வந்து ப்ரோக்ராம் போது 2 hours பண்ணணும். இந்த 10 பேர் போனா ஆளு 10 நிமிஷம் சரியா போயிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி எந்தில வந்து பேர்ட்ஸ், அனிமல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுதான் பண்ணுவேன். ஒவ்வொருத்தரும் மாதிரி அந்த மாதிரி பண்ற போது, இந்த கேஸ்ட்ல பண்ற போது இதுல வந்து நாகேஷ் வந்திருக்காரு எங்க இதுல சூப்ல, ஸ்ரீகாந்த், அவன் பேர் ராஜான்னு பேரு, அவன் ஸ்ரீகாந்த் பாலச்சந்திரன் பேர் வச்சாரு. அப்புறம் இப்ப லேட்டஸ்டா விவேக் கூட வந்திருந்தான் எங்களோட. ஆமா, சூப்ல வந்திருந்தா எல்லாரும், விவேக். அப்புறம் இவன் வந்தான் சார்லி, அவரும் வந்திருக்காரு. எல்லாரும் நாங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா சேர்ந்து ஒரு குரூப்பா சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் கொடுத்து சபால 2 hours ப்ரோக்ராம் பண்ணிருப்போம். சரி, இவ்வளவு பேர் சொன்னாலும் பாலச்சந்திரன் சார் ட்ரூப்லாம் வந்து மேஜர்ஸ் சார் கண்டிப்பா மேஜர்ஸ் சொல்லலாம். எல்லாரும் ஒரு இதுதான், பட் ரசிப்பாங்க எல்லாரும். சார் அப்போ இவ்வளவு பேர் சொல்லும் போது எல்லாமே வந்து சினிமால வந்து அவங்க ஒரு பார்ட்டிசிபேஷன் அதிகம், நீங்க அதிகமா சினிமாவுக்கு நேரம் ஒதுக்கல. என்னமோ தெரியல எனக்கு, என்ன சொல்றது இல்லை. என்னுடைய லைனே வேற, அந்த லைனே வேற. ஆனா மெமிக்கிட்ட மட்டும் பண்ணிட்டு இருப்பேன், சினிமால மட்டும் வருது இல்லை. இன்னொன்னு
நான் எவ்வளவு மெமிக்ரி பண்ணாலும் எந்த பார்த்தாலும் 60 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மெமிக்ரி. அந்த சினிமான்னு சொல்ற மொழிய அந்த ஒரு சினிமாவில் நான் பண்ணின்னு தொட்டுதான் இந்த வயசுக்கு என்னை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா இருந்த இடமே தெரியாது எனக்கு. 60 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், அது 65 வருஷமா. அப்போதும் எத்தனை வருஷமா எத்தனை ப்ரோக்ராம் 1.5 hours 2 hours 1 hour பண்ணிட்டு இருக்கேன். நிறைய யாருக்கும் தெரியாது. இந்த அவளோட தொடர்புல பண்ணி தொட்டு அதுல மூல முடுக்குல இருக்க எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் தெரியாது. எனக்கு சினிமான்னு அவள் பப்ளிசிட்டி ஜனங்களுக்கு. சினிமாவே நான் வாழ்த்துறேன், சினிமாவே வாழ்த்துறேன். ஏன்னா எனக்கு இப்ப எப்படி நான் என்ன சொல்றேன், இந்த வயசுல என்ன கொடுத்துருக்காரு சந்தோஷம் எனக்கு வேற உண்டு. கண்டிப்பா சார். இதெல்லாம் ஒவ்வொரு பொக்கிஷம் அது ஒரு காலத்தால் அழியாத அந்த மிமிக்ரி வாய்ஸ்ன்றது ஒரு சில எல்லாம் சொல்லுவாங்க மிமிக்ரில ஒரு ஏஜ் இருந்தா பண்ண முடியுது. பட் இதுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டே இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஓஷன் அது. ஆமா சார், ஆமா. சரி, என்ன சப்ஜெக்ட் கிடையாது, எல்லாம் வேணா பண்ணலாம். எனக்கு இதுக்கு பார்ட் 10 வரையும் போடலாம் போல சார் உங்களுடைய இன்டர்வியூவை. ஏன்னா அவ்வளவு விஷயம், அவ்வளவு மிமிக்ரிஸ் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் இப்போ உள்ளவங்களும் சரி எப்போ உள்ளவங்களும் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமோட ஒரு இம்ப்ரெஷன் தான் கண்டிப்பா கொடுக்கும் சார். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். இந்த கலைமாமணிங்கிற டைட்டில் நான் எத்தனை வருஷம் மிமிக்ரி பண்ணியிருந்தாலும் எல்லாம் வேஸ்ட். இந்த படத்துல பண்ணியிருந்தால்தான் எனக்கு கலைமாமணிங்கிற பட்டமே கொடுத்து என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க ஜனங்கள்லாம் சேர்ந்து. அவ்வளவுதான். ஜனங்களுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், உங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். அது அவரோட தொடர் கதை, மிமிக்ரியில அவர் ஒரு தொடர் கதை சார். சார் இப்போ நீங்க எப்படி இந்த மிமிக்ரியில எங்கெல்லாம் உங்களோட பிரசன்டேஷன் எல்லாம் நடக்குது சார்? எங்கெல்லாம் மிமிக்ரி இப்ப எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹியூமர் கிளப், அதாவது பொழுதுபோக்குன்னு பேரு. இதை சில பேர் ஒவ்வொரு இடத்தையும் வச்சிருக்காங்க ஹியூமர் கிளப்னு. வாய் விட்டு சிரித்தால் நோய் எடுத்து போகும் சொல்லிட்டு ஜோக்ஸ் பாடலாம், பேசுறா நல்லா பேசலாம், ஜோக்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரி அவளுக்கு நிறைய பேர் ஃப்ரீயா பண்றாங்க. சில பேர் பைசா வச்சு வாங்குறாங்க, துட்டு டிக்கெட்லாம் போட்டு. அதுல என் பையன் சேகர் சார்னு பாரு, டாக்டர் லயன் சேகர், அவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு மந்த்தும் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஸ்டெனோகிராஃபர் கில்டுன்னு ஒண்ணு இருக்குங்க, அதுல பண்ணிட்டு இருந்தார். ஹியூமர் கிளப் நடத்திட்டு இருந்தார். ஃப்ரீ, எல்லாரும் ஃப்ரீ, வந்து பார்க்கலாம், ஃப்ரீயா வரலாம், என்ன வேணா பண்ணலாம். அது நானும் பண்ணியிருக்கேன் நிறைய. இந்த நிகழ்ச்சி எப்பவுமே பயனுள்ளதா இருக்குன்னு தான் கேட்பேன். கண்டிப்பா இது நம்மளோட மனசை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ண ப்ரோக்ராம். ரொம்ப நன்றி சார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட பாத்தீங்கன்னா உடையார்பாளையம் கலைமாமணி ஸ்ரீனிவாசன் சார் பாத்தீங்கன்னா அந்த ஐயா நமக்கு நிஜமான ஒரு ஹியூமர் அப்படின்றத நமக்கு புரிய வச்சாரு. மிமிக்ரிக்கு ஒரு ஏஜ் இல்லைன்னு புரிய வச்சாரு. நம்ம என்னைக்குமே சந்தோஷமா தான் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை உணர்வோட பார்த்தோம்னா வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு முன்னுதாரணம். பல ரசிகர்களை சிரிக்க வச்சு அவங்களோட கவலையெல்லாம் மறக்க வச்சு இன்னைக்கு அதோ தோனியில நம்ம கூட இருந்து நீங்க ஷேர் பண்ண விஷயத்துக்கு மிகப்பெரிய நன்றி சார். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூணாய்தான். நல்லா க்ஷேமமா இருக்கணும், இந்த மாதிரி நிறைய பண்ணி நல்லா அமோகமா இருக்கணும். உங்க இந்த பிசினஸ், இந்த தொழில நீங்க முன்னுக்கு நல்லா அமோகமா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும். எங்க போனா உங்க பேர் செல்லுபடியா இருக்க முடியும். ஆண்டவனுடைய அனுகிரக ஆண்டவான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். க்ஷேமமா இருக்கணும்.